ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக் ஃப்ரைட் ரைஸ் தான். எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பண்ணுறது தான். வாங்க எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் தான் பாருங்கள். எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து கேப்சிகம். நான் க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கேரட், பீன்ஸ் 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். கால் பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு முக்கியமாக 3 தேவையான பொருள். சாஸு, டொமேட்டோ கெச்சப் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா புளிக்கும். ரைஸ் பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் தான். நான் வந்து பாதியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. எக் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையானது முட்டை. 4 நான் முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நாங்கள் சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு சிக்கன் இல்லை, அதனால் நான் சிக்கன் எடுக்கலை. பாருங்கள், அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதையும் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த 4 எடுத்து வச்சுருக்கோம்ல எக்கு, அதை நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா முட்டை நல்லா சீக்கிரம் வெந்து வந்துடும். உங்களுக்கு அந்த ஃப்ரை பண்ண மாதிரி பதம் வராது. பாருங்கள், எக்குக்கு நான் 1/4 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். நான் ஒரு தடவைக்கும் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுவேன். அதனால் நான் ஒரே இதாக எடுக்காமல் நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூனாக முட்டைக்கும் ஆனியன் காய்க்கும் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், உப்பு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ரைஸ் வேக வைக்கும் போதே 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். அதனால் முட்டைக்கு உப்பு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது முட்டை, பெப்பர், உப்பு இது 3ம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு பொறுமையாக கலக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப போட்டு கலக்கி எடுத்துட்டிங்கன்னா முட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கிடைக்காது, ரொம்ப பொடி பொடியாக போயிடும். அப்போ தான் ரைஸில் இந்த சைஸில் இருந்தால் தான் ரைஸில் வந்து முட்டை இருக்கிறது தெரியும். பாருங்கள், முட்டையை நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதே தான் சிக்கனை நீங்கள் வாஷ் பண்ணி உப்பு பெப்பர் போட்டு இந்த மாதிரி பரட்டி ஒரு 5 நிமிஷம் பரட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெந்து வந்துடும். இதே மாதிரி தான் சிக்கனுக்கும் செய்யணும். நான் சிக்கன் இன்றைக்கி இல்லை, நான் அதனால் முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து நம்ம காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் முட்டை ஃப்ரை பண்ண அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இந்த காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லா காயும் ஒரே டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். தனித்தனியாலாம் ஆட் பண்ண தேவையில்லை. எல்லா காயும் ஒரே டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா காயுமே வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வணக்கினாலே நல்லா வணங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், காய்க்கு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நான் முட்டைக்கு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணேன். அதே போல் காய்க்கும் நான் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காய்க்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம முட்டைக்கு தனியாக 1/4 ஸ்பூன் போட்டிருக்கோம், காய்க்கு தனியாக போட்டிருக்கோம், ரைஸ் வேக வைக்கும்போது தனியாக போட்டிருக்கோம். உங்களுக்கு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ காய் வந்து பாதி வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 சாஸ்களையும் ஆட் பண்ணிக்கலாம். காய் இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் வேக விடும்போது இன்னும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த கெச்சப்லாம் ஆட் பண்ணதோட நான் முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த சாஸ் இந்த முட்டையிலையும் இறங்கும். அப்படியே லைட்டாக பரட்டி எடுக்கணும். நீங்கள் ரொம்ப போட்டு கிளறிட்டிங்கன்னா முட்டை இன்னும் பொடி பொடியாக போயிடும். அப்புறம் ரைஸில் நமக்கு அந்த முட்டை இருக்கிறதே தெரியாது. பாருங்கள், இப்போ காய் நல்லா வணங்கிடுச்சு. இந்த முட்டையும் அந்த மசாலாவோட நல்லா ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை எடுத்துக்கலாம். ரைஸ் பாருங்கள், பாதி தான் வெந்திருக்கணும்னு சொன்னேன். உடையிற மாதிரி தான் வெந்திருக்கு. இதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு சரியான பதம். கொலைய வெந்துருச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருக்காது. நம்ம அப்படியே ரைஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அப்படியே லைட்டாக பெரட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். நமக்கு ரைஸ் எந்த அளவுக்கு நீள நீளமோ நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பொறுமையாக பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போவும் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் மீதி இருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து அஜினோமோட்டோ வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. பெப்பர் மட்டும்தான் நான் அதிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அதிகமாக வந்து பெப்பர் மட்டும்தான் அதிகம் ஆட் பண்ணுவேன். என் குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருக்கான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.